சமீப காலங்களில் அதிகமாக வந்து இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஒரு அச்சுறுத்தும் விஷயமாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8லேருந்து 2 lakhs வரைக்கும் நியூ கேசஸ் வந்து வருஷத்துக்கு ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி 1 in 28 28 பேரில் ஒருத்தருக்கு வந்து வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. 40 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ என்ன பண்ணணும்னா உங்களுடைய மார்பகங்களை பிரெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை கீமோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் சர்ஜரி பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களோட மருத்துவ முறைகளில் வந்து ஏதாச்சும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ வந்து ஆரம்ப நிலையில் கிரேட் 1ல் இருக்குது, அல்லது வந்து ஸ்டேஜ் 1ல் இருக்குது, இல்லை வந்து எனக்கு ஸ்டேஜ் 2ல் இருக்குது, ஸ்டேஜ் 3ல் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து இந்த மார்பக புற்றுநோய்க்கு வந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் சொல்லணும். அதாவது பெண்களுக்கு முக்கியமான விஷயம். அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலங்களில் அதிகமாக வந்து இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஒரு அச்சுறுத்தும் விஷயமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலங்களில் வந்துட்டு எவ்வளோ பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8லேருந்து 2 lakhs வரைக்கும் நியூ கேசஸ் வந்து வருஷத்துக்கு ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி 1 in 28 28 பேரில் ஒருத்தருக்கு வந்து வர்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. இப்போது பெண்கள் வந்து இதற்காக வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வோடு இருக்கணும், அதற்கு நம்ம மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வு முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரஸ்ட் கேன்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய மார்பகங்களில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதிகரித்து வளர்றது, அபரிமிதமாக வளர்ச்சி, அதே மாதிரி வந்து அது டியூமர் செல்ஸாக வந்து டிவிஷன் ஆகி வளர்றதை தான் வந்துட்டு நம்ம வந்து கார்சினோமா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அண்ட் டைப்ஸும் இருக்குது. இப்போது இந்த மாதிரி வந்து எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சா அப்படின்னா இதற்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதாரணமாகவே வந்துட்டு பிரஸ்ட் சைஸ்ல இருந்து சைஸ் மாறுறது, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் வந்து பெயின் இருக்கிறது, பிரஸ்ட்ல பெயின் இருக்கிறது, இல்லை ஸ்கின்ல பார்த்தீங்க அவுட்டர் லேயர்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய நிப்பிளில் வந்து ரிட்ராக்ஷன் இருக்கிறது, அதாவது சைஸ் வந்துட்டு நேராக கூர்மையாக இல்லாமல் வந்துட்டு பின்னோக்கி இருக்கிறது, இல்லை முன்னோக்கி இருக்கிறது, இல்லை சைடில் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் வருது, நிப்பிள்ல இருந்து வந்து ஒரு ஒயிட் கலர் டிஸ்சார்ஜோ, இல்லைன்னா ஒரு சீல் வடிகிற மாதிரி இருக்கிறதோ, இல்லைன்னா துர்நாற்றம் வர்றதோ, இல்லைன்னா ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றது, அப்படி இல்லைன்னா நான் குளிக்கும் போது தடவி பார்த்தேன், அந்த இடத்துல பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு சின்ன சிஸ்டம் மாதிரி தெரியுது, உருளையா இருக்கு, பட் ஆனால் எனக்கு வந்து அது வலி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட மார்பகத்தில் தென்படுதுன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்க மருத்துவர்கிட்ட போய் உங்களுக்கு மார்பக பரிசோதனை வந்து பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த பிரஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 40 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ என்ன பண்ணணும்னா உங்களுடைய மார்பகங்களை பிரஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைகளை நல்ல மேலே உயர்த்திட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களோட பிரஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து தடவி பார்க்கணும். அதில் ஏதாவது லம்ப் இருக்கா, இல்லை சிஸ்ட் இருக்கா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு 12 o'clock பொசிஷன், இது ஒரு 1 o'clock பொசிஷன், 2 o'clock பொசிஷன் அப்படின்னு வச்சுட்டு இந்த மாதிரி கிளாக் மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நம்ம வந்து தடவி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் வந்து சின்ன சின்ன உருளை மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து தடவி பார்க்கணும். அதே மாதிரி அக்கல்ல வந்து நெறிக்கட்டி இருக்கா, ஆக்சிலரி லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் வந்து அடிக்கடி எனக்கு வந்து கொப்பளம் வருது டாக்டர், அடிக்கடி வந்து இது சாதாரண சூட்டு கொப்பளம் தான் நினச்சேன், அப்படி அதனால வந்து நான் சும்மா வீட்டு வைத்தியமே பண்ணிட்டு பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அலட்சியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி நம்மளே வந்து சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். இதில் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, எனக்கு வந்து நிப்பிள் ரிட்ராக்ஷன் இருக்குது டாக்டர், இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்து சின்ன சிஸ்ட் மாதிரி இருக்குது, பட் ஆனால் சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, அது வந்து வெளியில் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல, இல்லை கலர் சேஞ்ச் இல்லை, அதனால் நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஆரம்ப காலகட்டத்திலே வந்துட்டு நீங்கள் மருத்துவர் அணுகி ஒரு சின்ன சாதாரண ஒரு ஸ்கேனோ இல்லை ஒரு மேமோகிராமோ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு பரம்பரையாக வந்துட்டு இது வந்து இந்த கேன்சர் வரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஜெனட்டிக் காசு
மார்க்கர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்களோட அம்மாக்கோ இல்லை சித்திக்கோ இல்லை பெரியம்மாக்கோ இல்லை பாட்டிக்கோ யாருக்காச்சும் வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 40 வயதிற்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 6 months ஒன்ஸ் 1 year ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மார்பகங்களை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கர்ஸ் அதாவது CEA அப்படின்னு சொல்லுவோம் அல்லது CA 125 சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன எளிமையான மேமோகிராம் இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி அப்பப்போ ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் வந்து மெயினான காரணம் வந்து ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி இருக்கலாம், ஜெனட்டிக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் மெயினாக என்ன, இதுக்கு வந்து காசட்டிவ் ஏஜென்ட் இது பெருசாக அப்படின்னு எது இதில் வந்து குறிப்பிட முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லி பேரசூமன் சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு குழந்தை பெற்றுக்காதவங்க, அப்படி இல்லைன்னா பால் வந்து கரெக்டாக கொடுக்காதவங்க, தாய்ப்பால் கொடுக்காதவங்க, இவங்களுக்கு வந்து முந்தைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. இப்போ வந்து அதற்கும் விதிவிலக்கு இல்லை. 2 குழந்தை இருந்தால் கூட இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வருது, ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றதான் நம்மளோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ வந்து ஒவ்வொரு பெண்ணுமே வந்துட்டு விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு அந்த டைமிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஒரு 40 years ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களோட கர்ப்பப்பை ஆகட்டும் அல்லது வந்து உங்களுடைய மார்பகங்கள் ஆகட்டும் ரெண்டையுமே வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து வந்துட்டு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது இருக்கிறது, அப்படி இல்லைன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து ஒபிசிட்டி அதிகமாக வந்துட்டு உடல் எடை வந்து அவங்களோட BMI ரேஞ்சை விட்டு அதிகமாக இருக்கிறது. அடுத்து வந்துட்டு மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் செல்ஸ் வந்து பாடியில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது மல்டிபிள் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் செல்ஸ் வந்து அதிகமாக ரேப்பிடாக க்ரோத் ஆகிறதையும் மல்டிப்ளை ஆகிறதும் தடுக்கிறதுக்கு ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட் உள்ள நிறைய மருந்துகள் வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மூலிகைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமானது வந்து மஞ்சள் வந்து சிறந்த ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட் உள்ள மருந்து. ஸோ வந்துட்டு நம்ம இந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து அதிகமாக சரியாக பயன்படுத்தாம விட்டதுனால ஃபாரினில் வந்து இதுக்கு பேட்டர்ன்ஸ் கூட வாங்கிட்டாங்க. ஸோ வந்து மஞ்சள் கலர்ந்த உணவுகளை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அடுத்து வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சளோட சேர்ந்து வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கற்றாழை எடுத்துக்கலாம். கற்றாழை வந்து எதற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கர்ப்பப்பையும் சரி நம்ம மார்பகங்களும் சரி ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு, அதாவது இங்கே ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அல்ல, அந்த மாதிரி தான். அதாவது இப்போ நம்மளோட ஹார்மோனல் லெவல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும். இதோட அளவு வந்து அதிகமாகிறத வந்து இந்த கற்றாழை வந்து தடுக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்றாழையை வந்துட்டு ஒரு ஜூஸாவோ இல்லைன்னா வந்துட்டு கற்றாழை வந்து எந்த விதமாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வந்து நல்லா 7 times வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் மோர் சேர்த்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி நீங்கள் ஜூஸாக வந்து ஒரு 48 days எடுத்துக்கலாம். ஒரு ஆரம்ப நிலை வந்து எனக்கு கேன்சர்னு சொல்லியிருக்காங்க டாக்டர், எனக்கு வந்து டாக்டர் கிட்ட போகவே பயமாக இருக்குது, ஏன்னா வந்து அவங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லை கீமோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் சர்ஜரி பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களோட மருத்துவ முறைகளில் வந்து ஏதாச்சும் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ வந்து ஆரம்ப நிலையில் கிரேட் 1 இருக்குது அல்லது வந்து ஸ்டேஜ் 1 இருக்குது, இல்லை வந்து எனக்கு ஸ்டேஜ் 2 இருக்குது, ஸ்டேஜ் 3 இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து இந்த மார்பக புற்றுநோய்க்கு வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே வந்துட்டு கீமோதெரப்பி இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் அந்த செல்ஸ் கேன்சர் செல்ஸ் வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆகி மல்டிப்ளை ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். இன்கேஸ் வந்து எனக்கு வந்து சர்ஜரி தான் தீர்வுன்னு சொல்லிட்டாங்க, நான் ஸ்டேஜ் 4 இருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்க விருப்பம் இல்லை டாக்டர், எனக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்துட்டு சர்ஜரி இல்லாமல் மருந்துலே நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த எளிமையான அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு இங்கே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன்ஸு அண்ட் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் வந்து ஃபுட் பேட்டர்ன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுடைய கேன்சரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கீமோதெரப்பியை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், எனக்கு வந்துட்டு வந்து 7 sittings கீமோதெரப்பி பிஃபோர் சர்ஜரியும் சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் சர்ஜரியும் சொல்லியிருக்காங்க, ஸோ வந்து இதற்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு கீமோதெரப்பி இல்லாத சுகமான சிகிச்சை முறைகள் வந்து இங்கே ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வழங்கப்படுது. ஸோ வந்துட்டு என்ன ஸ்டேஜில் உங்களுக்கு கேன்சர் இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட மருத்துவமனையை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சிகிச்சையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பிரஸ்ட் கேன்சர்னா என்னன்னு பார்த்தோம், எந்த வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய மருத்துவமனையில் கீமோதெரப்பி அல்லாது என்ன இன்டகிரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான
நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.